Hi students, in the previous video we studied about the need for classification, taxonomy and systematics. In this video we are going to learn about the history of classification. So in the early times, organisms were classified into beneficial and harmful. So early timesல பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியாகவும் ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அனிமல்ஸ், அதை பெனிஃபிஷியல் அப்படின்னும், நமக்கு வந்து தீமையை விளைவிக்கக்கூடிய அனிமல்ஸ் அதை ஹார்ம்ஃபுல் அப்படின்னு ரெண்டு க்ரைட்டீரியாவாக டிவைட் பண்ணாங்க. இன்னொரு ஏன்ஷியன் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வந்து ஆர்கானிசம்ஸை வந்து 5 கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணாங்க. வாட் ஆர் தே ஆர்? டொமஸ்டிக், வைல்ட், க்ரீப்பிங், ஃப்ளையிங் அண்ட் சி அனிமல்ஸ். டொமஸ்டிக்ன்றது வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடியது. வைல்டு வந்து which live in the forest. Creeping is animals which crawl. Next, flying, animals which fly like the birds. Then sea animals or the aquatic animals which live in water. Initially, organisms were classified on the basis of two characteristics. One is the habitat and another is the morphology. So, ஏன்ஷியண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸை வந்து அவங்களுடைய ஹேபிட்டட், அதாவது எங்கே இருக்கிறாங்க அதை வச்சியும், அவங்களுடைய மார்ஃபாலஜி, அவங்களுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அதை வச்சியும் ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணாங்க. அரிஸ்டாட்டில், he was the first to classify all the animals in his book History of Animals. That is the in Latin it is the Historia Animalium. ஸோ அவர் என்ன பண்ணார், அவர் கிளாஸிஃபை பண்ணது எல்லாமே ஒரு புக்காக வெளியிட்டார். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கானிசம்ஸையும் வந்து பிளான்ஸ், அனிமல்ஸ் அப்படின்னு ரெண்டு க்ரைட்டீரியாவாக டிவைட் பண்ணார். அனிமல்ஸை வந்து என்ன பண்ணாருன்னா அவங்களுடைய லோக்கோமோஷன், அதுக்கப்புறம் வந்து presence or absence of red blood வச்சு கிளாஸிஃபை பண்ணார். So he classified the animals based on locomotion as walking, flying and swimming. So walking வந்து பார்த்தீங்கன்னா animals which live on land. So terrestrial organisms or organisms which live on land. So landல இருக்கிற organisms வந்து அவங்க வந்து அப்படியே வாக் பண்ணுவாங்க, அவங்கள வந்து walking அப்படின்னும். Organisms which fly, அதாவது பறக்கக்கூடியதை வந்து ஏரியல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃப்ளையிங் அப்படின்னும். அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ் விச் லிவ் இன் வாட்டர். ஸோ வாட்டரில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்து ஸ்விம் பண்ணும், அதனால ஸ்விம்மிங் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணார். ஸோ பேஸ்ட் ஆன் லோக்கோமோஷன் ஹீ கிளாஸிஃபைட் த ஆர்கானிசம்ஸ் இன்டு வாக்கிங், ஃப்ளையிங் அண்ட் ஸ்விம்மிங். நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ். ஸோ ஆர்கானிசம்ஸில் red blood cells இருக்கு இல்லைன்றதை வச்சு he classified them into aneima with blood cells. Next, aneima is without the blood cells. Aristotle's classification was based on locomotion and the presence or absence of blood cells only. So he had only limitations and they were not fitting into many organisms. ஸோ அரிஸ்டாட்டில் வந்து ரெண்டு க்ரைட்டீரியாவை மட்டும்தான் பேஸ் பண்ணி ஆர்கானிசம்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணார். ஆனால் பார்த்தா நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து அவரோட கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே வந்து வரல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா tadpoles of frogs. frogs வந்து பார்த்தீங்கன்னா they lay eggs in the water. அதுலேருந்து வந்து என்ன ஆகும்னா tadpole டெவலப் ஆகும். இந்த tadpoleல வந்து என்ன இருக்கும்னா கில்ஸ் இருக்கும், ஏன்னா அது வாட்டரில் இருக்கிறதுனால அதோடைய ரெஸ்பிரேஷனுக்கு கில்ஸ் இருக்கும். இதே வந்து அது வந்து என்ன பண்ணும், இந்த டேட்போல் வந்து மெட்டமார்ஃபிஸ் ஆகி ஒரு அடல்ட் ஃப்ராகாக வந்து டெவலப் ஆகும். இந்த டேட்போல் வந்து வாட்டரில் இருக்கும், அக்வாட்டிக்காக இருக்கும். பட் வந்து அது அடல்ட் ஃப்ராகை பார்த்திங்கன்னா தே வில் பி லிவிங் ஆன் வாட்டர் அண்ட் லேண்ட். ஸோ அதனால் வந்து அதுக்கு ரெஸ்பிரேஷனில் பார்த்திங்கன்னா அடல்ட் ஃப்ராக்ஸுக்கு லங்ஸ் இருக்கும். ஸோ ஹீ குட் நாட் கிளாஸிஃபை த ஆர்கானிசம்ஸ் கரெக்ட்லி. ஸோ ஃப்ராகை வந்து அவர் எதில் வைப்பார், அக்வாட்டிக்கில் வைப்பாரா இல்லை டெரஸ்ட்ரியலில் வைப்பாரா, எதுலேயுமே வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ வாட் ஹீ டிட் இஸ் ஹீ கிளாஸிஃபைட் த ஆர்கானிசம்ஸ் பேஸ்ட் ஆன் லோக்கோமோஷன். அப்போ லோக்கோமோஷன்றப்ப ஃப்ளையிங். ஸோ ஃப்ளையிங்கில் எதெல்லாம் வரும், பேர்ட்ஸ் வரும், பேட்ஸ் வரும், இன்செக்ட்ஸ் வரும். அப்படி பார்க்கும்போது தேர் ஆர் சம் பேர்ட்ஸ், ஆஸ்ட்ரிச், ஈமு, பெங்குவின். ஸோ இது எல்லாமே பேர்ட்ஸு, பட் தே கேனாட் ஃப்ளை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய
லிமிட்டேஷன்ஸ்குள்ளே வந்து நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபிட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் அரிஸ்டாட்டில்ஸ் கிளாசிஃபிகேஷன் வாஸ் ஃபாலோட் மோர் தேன் 2000 years, that is up to 1700. After Aristotle, his student Theophrastus, he continued Aristotle's research on classification of plants and he contributed many to the classification. So he was known as the father of botany. So this may be asked as a one word. Who is the father of botany? Theophrastus. So after him there was a huge gap till the 16th century. Then John Gray, the English naturalist, he came to the scene. So he wrote many books on the classification. So his main contribution was species as the ultimate unit of taxonomy. So ஒரு ஆர்கானிசமையும் இன்னொரு ஆர்கானிசமையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பேசிக் டாக்ஸா என்னதுன்னா ஸ்பீஷீஸ் அப்படின்றத வந்து அவருடைய மெத்தடஸ் பிளான்டாரியம் நோவா அந்த புக்கில் வந்து அவர் வந்து நியர்லி வந்து 18,000 பிளான்ட் ஸ்பீஷீஸை வந்து பற்றி எழுதியிருந்தார். அதில் ஒரு ஸ்பீஷீஸையும் ஒரு பிளான்ட்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பேசிக் யூனிட் எதுன்னா ஸ்பீஷீஸ் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருந்தார். His complicated classification was based on many combined characters. ஸோ அரிஸ்டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை 1 கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு தான் ஒரு ஆர்கானிசமை வந்து குரூப் பண்ணியிருந்தார். பட் இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு வந்து ஆர்கானிசம்ஸை குரூப் பண்ண முடியாது. we have to consider many combined characters அப்படின்றத வந்து John Gray studied about plants. He also aimed to publish his works on mammals, reptiles, birds, fishes and insects. So the Swedish biologist Carolus Linnaeus, who developed the hierarchical system of classification of nature, was called as the father of modern taxonomy because he was the founder of the modern systematics, developed a scientific system of taxonomy and the binomial nomenclature which we use now with certain modifications. ஸோ கரோலஸ் லினேயஸை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸ்ன்றது வந்து என்னது, நம்ம வந்து ஒரு ஆர்கானிசம்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணி நேம் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணுற அந்த ப்ராசஸை வந்து டெவலப் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம இப்போது பைனாமியல் நோமென்க்ளேச்சர் ஒவ்வொரு ஆர்கானிசமையும் வந்து சயின்டிஃபிக் நேம் கொடுத்து ஸ்பீஷீஸ் ஜீனஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு நேம் கொடுக்குறோம்ல, அதான் பைனாமியல் நோமென்க்ளேச்சர். அதையும் வந்து அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதை தான் நம்ம கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸோடு இப்போ யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அவர் வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ this was the question which was asked in this April. So you can learn this. Why Carolus Linnaeus is called as the father of modern taxonomy. So he is the founder of modern systematics who developed a scientific system of taxonomy and binomial nomenclature which is still in use with certain modifications. If we see the classification that was applied by Aristotle and Linnaeus, they have used only easily observable single to few traits. ஸோ ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இல்லை ஒரு சில ட்ரெயிட்டை மட்டும் யூஸ் பண்ணி அவங்க ஆர்கானிசம்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் தெம் தெர் வாஸ் இன்க்ரீஸ்டு நாலேஜ் ஆஃப் த classification, several domains. Many characters were considered to classify the organisms. So this changed the classification process from the classical taxonomy to the numerical taxonomy. So previously we were considering only the similarities and the differences which were derived from their morphology, anatomy and the embryology of the organisms. ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஆர்கானிசம்ஸை வந்து எந்த இதில் பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணோன்னா அவங்களுடைய சிமிலாரிட்டிஸ்,
இல்லை அவங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் மாற்றங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், அவங்களுடைய இன்டர்னல் ஆர்கனைசேஷன், அப்புறம் அவங்களுடைய எம்ப்ரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நியூமரிக்கல் டாக்ஸானமி வந்து 1950s வந்து எவால்வ் ஆச்சு. ஸோ இன் திஸ் system you can see the resemblances and differences through the statistical method followed by computer analysis to establish the numerical degree of relationship among the individuals. ஸோ இந்த நியூமரிக்கல் டாக்ஸானமியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதோடைய டிஃப்ரென்சஸையும் அவங்களுடைய சிமிலாரிட்டிஸையும் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃப்ராக்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நப்ஷியல் பேட் உள்ள ஃப்ராக்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு நியூமரிக்கல் இது கொடுத்துருப்பாங்க 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ளதை வந்து 2 கொடுத்துருப்பாங்க எல்லா ஸ்பீஷீஸ்லையும். ஸோ அந்த மாதிரி நியூமரிக்கல் டேட்டாவை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அப்படி வந்து ஸ்பீஷீஸை வந்து வேரி பண்ணி கிளாஸிஃபை பண்ணாங்க. So after the numerical taxonomy, biologists started studying about the evolutionary and the genetic relationship among the organisms. So first வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டும் பேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 2-3 கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி இது பண்ணாங்க. அப்புறம் அவங்களுடைய மார்ஃபாலஜி, அனாட்டமி, எம்ப்ரியாலஜியை பேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நியூமரிக்கல் டாக்ஸானமி அவங்களோட சிமிலாரிட்டிஸையும் இதையும் பேஸ் பண்ணி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஒரு ஆர்கானிசமில் இருந்து இன்னொரு ஆர்கானிசம் எவால்வ் ஆனாங்க அப்படின்ற அந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பையும் அந்த ஜெனட்டிக் மேக்கப் அவங்களுடைய அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ மேக்கப்பையும் வச்சு ஆர்கானிசம்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேசிஸ்க்கு வந்தப்போ தான் தட் லெட் டு த emerge of the phylogenetic classification, or we can say it as the cladistics. So cladistics is an evolutionary classification based on how a common ancestry was shared. So இந்த cladisticsல எப்படின்னா ஆர்கானிசம்ஸ் வந்து எப்படி ஒரு காமன் ஆன்சிஸ்ட்ரிலேருந்து எவால்வ் ஆனாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆர்கானிசமும் இன்னொரு ஆர்கானிசம்லாம் எவால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு காமன் ஆன்சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. எப்படி இந்த காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து இந்த டிஃப்ரெண்ட் ஜெனிரா வந்து டெவலப் ஆச்சு அப்படின்றத வந்து ஸ்டடி பண்ணுறது தான் வந்து கிளாடிஸ்டிக்ஸ். ஸோ இன் திஸ் கிளாடிஸ்டிக்ஸ் the genetic differences between the species, they are represented by a phylogenetic tree. So this phylogenetic relationship was introduced by the Ernest Haeckel. So he introduced the method of representing the evolutionary relationship with the help of a tree diagram known as the cladogram. So in the phylogenetic tree வந்து ஒரு ட்ரீ டயக்ராம் போட்டு ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் எப்படி எவால்வ் ஆச்சு, அதுக்கான காமன் ஆன்செஸ்டர்லேருந்து எப்படி ஒவ்வொரு ஆர்கானிசமும் எவால்வ் ஆச்சு அப்படின்றத வந்து ஒரு ஃபைலோஜெனட்டிக் ட்ரீயாக டெவலப் ஆன இந்த மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா ஏர்னஸ்ட் ஹேக்கல். ஸோ திஸ் ஆல்சோ மே பி ஆஸ்ட் அஸ் எ ஒன் வேர்ட். ஸோ இஃப் தே ஆஸ்க் வாட் இஸ் கிளாடோகிராம், யூ கேன் ரைட் த மெத்தட் ஆஃப் ரெப்ரசன்டிங் evolutionary relationships with the help of a tree diagram. ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்கானிசமுக்கும் இன்னொரு ஆர்கானிசமும் எப்படி எவால்வ் ஆனாங்க அப்படின்றத வந்து ஒரு ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ டயக்ராம் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறத வந்து நம்ம கிளாடோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் we are considering the ancestral characters and the derived characters. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசம் எவால்வ் ஆகிருக்கு அப்படின்றப்ப ஸோ நம்ம வந்து அந்த ஆன்சிஸ்டர் கேரக்டர்ஸையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் புதுசாக எவால்வ் ஆகிருக்கிற அந்த டிரைவ்டு கேரக்டரையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ எப்படி வந்து இந்த காமன் ஆன்செஸ்டர்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் வந்து டிஃபர் ஆகுது அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்லேயும் ஃபங்க்ஷன்லேயும் அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு. In the course of evolution,
When one organism evolved into another organism, it derived one or more characters and evolved into a new subspecies. ஒரு ஆர்கானிசம் வந்து இன்னொரு ஆர்கானிசமாக எவால்வ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சில கேரக்டரிஸ்டிக்ஸை அது புதுசாக வந்து டிரைவ் பண்ணி அது வந்து என்னவாக இருக்குது, ஒரு நியூ சப்ஸ்பீஷீஸாக வந்து மாறி இருக்கு. ஸோ திஸ் இஸ் த டயக்ராம் ஆஃப் த cladogram. So it produces a step by step branch. So here all are vertebrates. So step by step branch வந்து இது ஃபார்ம் பண்ணியிருக்கு. So they each and every organism they will be possessing a derived character. So இந்த branchக்கு கீழே இருக்கிற organismsல பார்த்தீங்கன்னா that character will not be seen. So this is a all are vertebrates. So in this sharks and fishes are there. So they have the bony skeleton. So after that they developed the four limbs. So amphibiansலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோர் லிம்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோர் லிம்ஸ் வந்து இதுக்கு கீழே இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃபிஷ்ஷஸில் வந்து அது இருக்காது. ஸோ லைக்வைஸ் நெக்ஸ்ட் தே ப்ரொடியூஸ் த ஆம்னியாட்டிக் எக். ஆம்னியான் கொரியான் ஆலன்டாய்ஸ்ன்றது வந்து எக் மெம்ப்ரெயின்ஸ் ஒரு எக்கில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து ஆம்னியாட்டிக்காக இருக்கும். அப்புறம் crocodileஸ்லையும் பேர்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா they have the eggs with shells. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிலோவில் இந்த ஃபைலோஜெனட்டிக் ட்ரீயில் இருக்கிற பிலோ பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்காது. தென் ஆஃப்டர் தட் rodents and rabbits and then the primates. So they all possessed the epidermal hairs. So this character is not seen in the phylogenetic tree branchல கீழே இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கு. So that is only explained there. So arranging the organisms on the basis of their similar or the derived character. So one they have derived one character, according to that we have arranged them. So all have the ancestral character, that is the vertebral column. So this arrangement is called as the phylogenetic tree or the cladogram. I think all have understood today's topic. So draw the phylogenetic tree, they may ask. So you can draw this. So you need not draw the full diagram. So you can just draw a rough diagram, or simply you can write shark, fishes, amphibians, crocodiles, like this simply you can write. And this phylogenetic tree may be asked as a 3-mark question. Define cladogram. Why Carolus Linnaeus was called as the father of modern taxonomy may be asked as 2-mark question. And you have many 1-mark questions. So the books written by all the taxonomists you can learn. They may be asked as 1 word. Read your daily lessons and post your answers. Stay home, stay safe. Thank you, children.